மூடஜகீஹி தனாகமத்ருஷ்ணாம் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. மூடா ஜகீஹி தனாகம திருஷ்ணாம். அப்பா விட்டுடுன்னாள், மறுபடியும் கூப்பிட்றாள். நான் சொல்லியும் உனக்கு இன்னும் மனசில் பதியலையா? மயக்கத்தில் போய் மாட்டின்னு இருக்கியே, ஏந்திருந்து வெளியில் வா, இந்த தூக்கத்திலேருந்து வெளியில் வா. உத்திஷ்டத்தை ஜாகிரத பிராப்பிய வரான்யபோதத்தை உபனிஷத் சொல்லித்து. ஏந்திருப்பா. எவ்வளோ நாள் தான் இந்த மோக மயக்கத்தில் தூங்கின்னு இருப்ப நீ? இவ்வளோ நாள் எல்லாத்தையும் பார்த்தாச்சே, போருன்னு தோணலையா? குடும்பத்தை பார்த்தாச்சு, உலகத்தை பார்த்தாச்சு, எத்தனையோ வஸ்துக்களை பார்த்தாச்சு, எவ்வளோ பேர் உன்னை விட்டு போயாச்சு. யாரெல்லாம் உனக்கு வேண்டியவான்னு நினச்சியோ அவெல்லாம் போயாச்சு. எந்த பொருள்களெல்லாம் உனக்கு பிடிக்கும்னு நினச்சியோ அதெல்லாமும் உன்னை விட்டு போயிட்டே தான் இருக்குது. இப்படி எல்லாம் உன்னை விட்டு அழிஞ்சின்னு இருக்கக்கூடியதை பார்த்துட்டும் உனக்கு இன்னும் இந்த மோகம் போலையா, பாசபந்தங்கள் போலையா, விட்டுட்டு வரணும்னு தோணலையே உனக்கு? ஏ மூடா, இப்படி மயக்கத்தில் இருக்கக்கூடிய மந்த புத்தியோடு இருக்கியே, ஏ மூடா ஜஹீஹி ஜஹி, விட்டுடு. என்னத்தை விடணும்னா தனாகம திருஷ்ணாம். இந்த காமினி காஞ்சனம் ரெண்டனம் சொல்லுவாள். காமினி காஞ்சனம்னா, காமினின்னா ஸ்திரீ நிமித்தமாக இருக்கக்கூடிய லோக வாழ்க்கை. அதே மாதிரி காஞ்சனம்னு சொன்னானாக்க பைசா. இது ரெண்டுத்தையும் நீ எப்போ தியாகம் பண்ணுறியோ அன்றைக்கி தான் உனக்கு நல்லது ஏற்படும், மனசுக்கு அமைதி கிடைக்கும், நிம்மதியாக தூங்க முடியும். இது ரெண்டுத்துலேயும் மோகம் இருக்கிற வரைக்கும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும்னு நினைக்கிற வரைக்கும், ஏன்னா ஒரு ஸ்திரீக்கு ஒரு புருஷன், ஒரு புருஷனுக்கு ஒரு ஸ்திரீன்னு ரெண்டு பேரும் இருக்கிறதுனால தான் ஒரு குடும்பம் அமையிறது. அவள் ரெண்டு பேரும், அந்த குடும்பம் அவள் ரெண்டு பேரும் சேர்ந்து விட்டான்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவளுக்கு தேவைகள் ஏற்படுறது. அந்த தேவைகளெல்லாம் பைசா இருந்தால் தான் முடிகிறது. அப்போ பணம் வேணும்னு ஆசை இருக்குது. அப்போ அந்த பணம் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குற சமயத்தில் பணம் போர மாட்டேங்கிறது. பொருள்கள் நிறைய வேணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கப்புறம் குடும்பம் பெருசாகிறது. அப்போ இன்னும் நிறைய வேணும்னு ஆசையாக இருக்குது. எல்லாமே இந்த காமினி காஞ்சனத்துக்குள்ளே தான் நம்மளுடைய வாழ்க்கை சக்கரமே இப்படி சுற்றி வந்துன்னு இப்படியே போயின்னு இருக்கு. அதுக்கப்புறம் அவளை காப்பாற்றணும், அவளை பெருசாக்கணும், அவளுக்கு கல்யாணம் பண்ணணும், அவள் மூலியமாக குழந்தைகளை அடையணும். குழந்தை பிறக்கலைன்னா வருத்தப்படுறான். கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு, இன்னும் எங்கள் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கலை, பொண்ணுக்கு குழந்தை பிறக்கலை, அதுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கேட்குறாள். தோண மாட்டேங்கிறது. என்ன தோண மாட்டேங்கிறது? ஈஸ்வரானுகிரகம் இருந்தானாக்க வெறும், இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். இல்லாமல் இருந்தால் நிம்மதி. ஏன்? பாசம் வளராது, அதோடு நின்று போயிடும், முடிஞ்சு போயிடும். இவன் குடும்பம் வளரணும்னு ஆசைப்படுறான், தப்பு கிடையாது. ஆனால் அந்த குடும்பம் வேதாந்த ரீதியாக பார்க்கும் பொழுது குடும்பம் வளரணும்னு நினைக்கக்கூடிய சமயத்தில் பாசமும் சேர்ந்து வளருறது. நம்மளால் பக்குவப்படுத்திட்டு வைராக்கியமாக இருக்க முடியல, அதனால தான் தோஷம் ஏற்படுறது. குடும்பம் வளர்ந்ததுனால தப்பு கிடையாது. ஆனால் அந்த வளரக்கூடிய குடும்பத்தில் பாசபந்தங்கள் வைக்காமல் இருந்துட்டோம்னு சொன்னால் ஜெயிச்சுட்டோம். எப்படி இக்ஷ்வாகு வம்சத்து ராஜாக்கள்லாம் இருந்தாலோ அவள்லாம் அப்படி தான் இருந்திருக்காளாம். யௌவனே விஷயிஷினாம் வர்த்தகே முனிவிருத்தீனாம் யோகேனந்தே தனுத்யஜாம். அப்படி வயசாகக்கூடிய காலத்தில் அவளுக்கு குடும்பத்திலலாம் பந்தம் இருக்காதாம். எல்லாத்தையும் தியாகம் பண்ணி வானப்பிரஸ்தம் மாதிரி கிளம்பிடுவாளாம், இல்லை சன்னியாசி மாதிரி வாழ்க்கை நடத்துவாளாம். ராஜாக்கள் முதல் கொண்டு அப்படி தான் இருந்திருக்காள். அதனால் நமக்கு அந்த மாதிரியான பக்குவம் வைராக்கியம் வராததுனால நமக்கு மனசு இப்படியே இதிலையே உழண்டுருக்கு. மேலே மேலே வரணுமே, குழந்தை பிறக்கணுமே, அவள் குடும்பம் நன்னா இருக்கணுமே, இப்படியே யோஜனை பண்ணிகிட்டே இருந்தால் எங்கே முடிவு கிடையாதுன்னு விட்டாள். அதனால தான் காமினி காஞ்சனம் இது ரெண்டும் நம்மளுடைய இந்த மகா மோகத்தில் மயக்கத்தில் உள்ள தள்ளக்கூடிய விஷயம். அதை விட்டுடுங்கோங்கிறாள். மூட ஜகீஹி தனாகம திருஷ்ணாம் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம். சத்புத்தி இருந்தால் வராதுன்னாள். சத்துனா என்ன? பரமாத்மா சம்பந்தமான, தெய்வத்தை சம்பந்தமான, கடவுள் சம்பந்தமான நம்ம விசாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னு சொன்னால் மனசு முழுக்க அதுலேருந்து விலக ஆரம்பிச்சுடும். அது பண்ண மாட்டேங்கிறோம். அடிக்கடி பண்ணணும், தினே பண்ணணும், ஒவ்வொரு க்ஷணமும் பண்ணணும். அப்படியே யோஜனை பண்ணிகிட்டே இருக்கணும். இதெல்லாம் சாஸ்வதமாக நித்தியமாக
எத்தனை நாளைக்கு இருக்க போகிறது? ஒன்றும் எல்லாம் நம்மளை விட்டு போகிறது, இல்லைன்னா நாம் அதை விட்டு போய்டுறோம். ஏதோ ஒன்று நடந்துன்னு தானே இருக்குது. இப்படி எல்லாத்தையும் தியாகம் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு போகக்கூடிய இந்த உலகத்தில் எதுவும் நமக்கு சொந்தம் கிடையாது, எதுவும் பந்தம் கிடையாது. எங்கேருந்து வந்தோம்னு தெரியாது, எங்கே போக போகிறோம்னு தெரியாது. போன ஜென்மாவில் இவாள்லாம் யாருன்னு தெரியாது, அடுத்த ஜென்மா என்னவா இருக்கும், இவாள்லாம் கூட இருப்பாளான்னு தெரியாது. எதுவுமே தெரியாமல் நடுவாந்திரத்தில் நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதில் ஏதோ கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கா, எல்லாரும் ஒட்டின்னு இருக்கா. அதில் எல்லார்ட்டையும் ஒரு உறவு ஏற்படுறது. அந்த உறவு போய் நித்தியம் நிரந்தரம் சாஸ்வதம் அழியாத இருக்கக்கூடியது நினச்சிட்டு ஏமாந்து போயின்னு இருக்கியே. மனசு சத் விஷயத்தில் ஈடுபட வேண்டாமா? சாதுக்கள்கிட்ட ஈடுபட வேண்டாமா? சாது புத்தி சத்புத்தி. சாதுக்கள் மகான்கள் எல்லாம் காத்துன்னு இருக்காளாம், கரையேற்றி வைக்கிறதுக்கு காத்துன்னு இருக்காள். வா, கடை விரித்தோம், வச்சுன்னு இருக்கோம். உனக்கு என்ன வேணும், யார் யாருக்கு எப்படியெல்லாம் கரையேறணுமோ அப்படியெல்லாம் வழி சொல்லி கொடுக்குறோம், வாங்கோ. ஆனால் யாரும் வரமாட்டேங்கிறீங்களே. இதுக்கு பார்த்தாலே வேதாந்தம்னு சொன்னாலே எல்லாரும் பயந்துட்டு போயின்னு இருக்காளாம், அதுலேருந்து விலகி போயின்னு இருக்காள். பகவத் பாதாள் கூப்பிட்றாள், வாங்கோ, சத்புத்தியை வளர்த்துங்கோ, நல்ல புத்தியை வளர்த்துங்கோ, பரமாத்மாவை விசாரம் பண்ணக்கூடிய புத்தியை வளர்த்துங்கோ, அதே மாதிரி சாதுக்களை அண்டக்கூடிய புத்தியை வளர்த்துங்கோ. அவளை சுற்றி சுற்றி வரணுமாம், சாதுக்களை சுற்றி சுற்றி மனசு வரணுமாம். அப்படி வந்தால் தான் இந்த வித்ருஷ்ணா ஏற்படும். வித்ருஷ்ணான்னு சொன்னாக்க இந்த தனம் முதலிய காமினி காஞ்சனத்துலலாம் ஒரு வைராக்கியம் வேண்டாம், போதும், நிறைய எல்லாம் பார்த்தாச்சு, போரும், எதுவுமே வேண்டாம். ஒரு வயசு வந்தாலாவது வரணும், சின்னத்துலேருந்தே வந்துடுத்துனா அது பெரிய விஷயம். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 40 வயசு 50 வயசு ஆகிடுத்துனா இனிமையாவது நமக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு போனஸ் தான். அந்த போனஸ் வாழ்க்கையில் நாம் பாக்கி எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு சாதுக்களை சுற்றிண்டு பரமாத்மாவை சுற்றிண்டு இருக்கிறதுக்காவது நம்ம முயற்சி பண்ணணும். குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணா. மனசில் வைராக்கியம் வரணுமாம், திருஷ்ணை போகணும், ஆசை போகணும், வேணுங்கிற எண்ணம் போகணும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போகணும், எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிற்கணும். இது அது நமக்கு நினச்சா மாதிரி எல்லாம்னு எல்லாத்தையும் விட்டுடுங்கிறாள். மனசி வித்ருஷ்ணாம் எல்லபசே நிஜ கர்மோபாத்தம். அப்பா, குடும்பம் நடத்தியாகணுமே, நான் வாழ்க்கை வாழ்ந்தாகணுமே, என்ன பண்ணுறது, எனக்கு தனம் வேணும், பைசா வேணும், எல்லாம் வேணுமே அப்படின்னாள். ரொம்ப அதுக்காக போராடாதேன்னு விட்டாள். எது கிடைக்கிறதோ அதை வச்சு நிம்மதியாக இரு. ஒரு நாள் கிடைக்கலன்னா விட்டுடுன்னாள். கிடைச்சதை வச்சு நிம்மதியாக இரு. நீ ஏதோ முயற்சி பண்ணுற இல்லையா, அந்த முயற்சியில் நித்தியம் ஏதோ ஒரு வேலை பண்ணுற, உத்தியோகம் பண்ணுற, கர்மா பண்ணுற, தொழில் பண்ணுற, ஏதோ ஒன்று பண்ணுற, அதை நித்தியம் நமக்கு வரஜான் வயத்தை காப்பாற்றுறதுக்கு, நம்மளை சுற்றி இருக்கிறவாளுடைய வயத்தை காப்பாற்றுறதுக்கு பகவான் நமக்கு படி அளக்கிறான். நமக்கு உடுத்திக்கிறதுக்கு வஸ்திரம் கொடுத்துருக்கான். நம்ம தங்கிறதுக்கு ஒரு ஏதோ ஒரு கூரை, சின்ன கூரையாக இருந்தாலும் மழை வெயிலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு கூரையை கொடுத்துருக்கான். போருங்கிற எண்ணம் வேணும். அந்த போருங்கிற எண்ணம் தான் சந்துஷ்டின்னு சொல்லுவாள். மனசில் திருப்தி வரணும், போரும், இதுக்கு மேலே வேண்டாம். நமக்கு என்ன தேவையோ அது மாத்திரம்தான் நாம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணமே ஒழிய சும்மா உட்கார்ந்துருந்து நமக்கு ஆகாரம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்குங்கிறது அந்த அளவுக்கு பூர்ண சரணாகதி இருக்கணும் குருகிட்டையோ தெய்வத்துக்கிட்டேயோ. லௌகீகமாக சாதாரணமாக இருக்கக்கூடிய சாமானிய மனுஷனுக்கு அவனுக்கு சரணாகதி ஆகலையோ இல்லையோ, அதனால் அவன் முயற்சி பண்ணித்தான் ஆகணும், ஏதோ கடமையை செஞ்சு தான் ஆகணும். அந்த கடமையை செய்யக்கூடிய சமயத்தில் எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு வச்சுக்கணும், லிமிட்டு வச்சுக்கணும், ஓவராக போகக்கூடாது. நிஜ கர்மோபாத்தம், நீ செய்யக்கூடிய முயற்சினால் உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுன்னு சந்தோஷமாக இது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புறத்தியான்ட்டேருந்து அடிச்சு பிடுங்காதேன்னு அர்த்தம். அவனவனுடைய முயற்சியில் கிடைக்கக்கூடிய லாபத்தை வச்சுட்டு வருமானத்தை வச்சுட்டு குடும்பம் நடத்துறதுக்கு பார்க்கணும். அபசே நிஜ. நிஜம்னா தமிழ் நிஜம் இல்லை, நிஜம்னா ஸ்வயம்னு அர்த்தம். தான் முயற்சி பண்ணி தான் உழைச்சி தன்னுடைய உழைப்புனால யாருக்கு என்ன கிடைக்கிறதோ அது கிடைச்சதை வச்சுட்டு சந்தோஷமாயிரு. அபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம். தேன அந்த வித்தம் இருக்கே, அந்த பைசா இருக்கே, அந்த உனக்கு வருமானம் இருக்கே, அந்த வருமானத்தை வச்சுட்டு சித்தத்தை வினோதனம் பண்ணு, சந்தோஷமாக ஹாப்பியாக இரேண்டா. பகவான் இவ்வளவு கொடுத்துருக்கானே போராதா, இதுக்கு மேலே உனக்கு நீயா ஆசையை வளர்த்து அதனால தான் முதல்ல ஆசையை அடக்கிக்கோன்னு சொன்னாள். ஆசையை அடக்கிண்டா உனக்கு மேலே மேலே வேணும்னு தோணாது, இருக்கிறத வச்சு நிம்மதியாக இருக்கலான்னு தோணும். ஆசையை அடக்காமல் இருந்தால் தான் இது போராது. சம்பாதிக்கிறது 1 லட்சம் கொடுத்தாலும் போகிறல, 10 லட்சம் கொடுத்தாலும் போகிறல. சரி, உனக்கு நான் நன்னா படிச்சிருக்கேன், அவன் 40 லட்சம் தரேங்கிறான், 50 லட்சம் தரேங்கிறான், அதிகம் வாங்கிட்டு அதுவும் போகிறலங்கிறான்.
அதுக்கு மேலே வேணுங்கிறான். எங்கே தான் போவேன் நீ? இப்படி வேணும்னா இருக்கிறத வச்சு நிம்மதியாக இருக்கக்கூடாது, அது தோண மாட்டேங்கிறது. அதனால ஏமாந்து போயின்னு இருக்க. லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே.